இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் ஆதிசங்கரர் இயற்றிய காலபைரவ அஷ்டகம் ஸ்லோகம் 3 பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்தில் முதல் வரி எப்படி வருதுன்னா, காலபைரவர் கையில் என்னென்ன பொருள்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சூலம், உளி, பாசம், தண்டம் இவைகளை கையில் வைத்திருப்பவரும் அப்படிங்கிற அர்த்தம் வரக்கூடிய சூல, டங்க முதல் டானா, பாச முதல் பானா, தண்ட மூணாவது தானா, தண்ட பாணிம் ஆதி மூணாவது தானா, காரணம். ஸோ சூல, டங்க, பாச, தண்ட, பாணிம், ஆதி, காரணம். சூலம், உளி, பாசம், தண்டம் இவைகளை கையில் வைத்திருப்பவரும் முதல் காரணமாக இருப்பவரும் ஆன காலபைரவர் அப்படின்னு முதல் வரி முடிவடைகிறது. அடுத்த வரி பார்க்கலாம். காலபைரவ அஷ்டகம் 3வது ஸ்லோகம் 2வது வரி. ஷியாம காயம் ஆதி தேவம் அக்ஷரம் நிராமயம். ஷியாம ஷியாம ஷியாமா ஷியாம் பேரெல்லாம் தெரியும் நமக்கு. ஷியாம காயம், காயமே இது பொய்யடெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஷியாம காயம், காயம்னா உடம்பு. ஷியாம காயம் கருப்பான உடல் உள்ளவரும், ஆதி மூணாவதானா, தேவம் அதுவும் மூணாவதானா, ஆதி தேவம் முதலாவது தேவனும், அக்ஷரம் நாசம் இல்லாதவரும், நிராமயம் நிரெல்லாம் வந்துச்சுனாலே நெகட்டிவ் ஆப்போசிட்னு அர்த்தம். ஆமயம் நிராமயம் அப்படின்னா பிணி இல்லாதவர், நோய் இல்லாதவரும் ஆகிய காலபைரவர். ஸோ 2வது வரி ஷியாம காயம் ஆதி தேவம் அக்ஷரம் நிராமயம். இப்போ நமக்கு திரும்ப திரும்ப இந்த அக்ஷரம்ங்கிற வார்த்தையெல்லாம் வரும். நான் இந்த 8 ஸ்லோகங்கள் முடிச்சுட்டு 9வது ஸ்லோகத்தில் பலஸ்ருதின்னு சொல்லி இதை படிப்பதனால என்ன பலன் வரும்னு சொல்கிறப்ப எந்தெந்த வார்த்தைகள் எத்தனை இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சம்மரி கொடுப்பேன். அதை நீங்கள் படிக்கிறப்ப என்ன ஆகுனா, இந்த ஒரு 8 ஸ்லோகங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, மேற்கொண்டு வேறு ஏதாவது நம்ம சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் படிக்கிறப்பையும் இதெல்லாம் நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2வது வரி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். சியாம காயம் ஆதி தேவம் அக்ஷரம் நிராமயம். காலபைரவ அஷ்டகம் 3வது ஸ்லோகம் 3வது வரியை பார்க்கலாம். பீம விக்ரமம் பா பீம விக்ரமம் பிரபும் விசித்திர தாண்டவ பிரியம். பீம விக்ரமம் பா பீம விக்ரமம் பயங்கரமான பராக்கிரமம் உள்ளவரும். விசித்திர அப்புறம் பிரபும்னு வார்த்தை, அடுத்த வார்த்தை பிரபு. பிரபுன்னு நம்ம கூப்பிடுறோம், சுவாமின்னு அர்த்தம். பிரபும் சுவாமி, பிரபும். விசித்திர தாண்டவ டா 3வது டானா, தாண்டா டா. விசித்திர தாண்டவ பிரியம் ஆச்சரியமான தாண்டவத்தில் பிரியம் உள்ளவரும். அப்போ 3வது வரி பீம பா பீம விக்ரமம் பிரபும் விசித்திர தாண்டவ பிரியம் பிரியம் பயங்கரமான பராக்கிரமம் உள்ளவரும், சுவாமியும், ஆச்சரியமான தாண்டவத்தில் பிரியம் உள்ளவரும் என்பதுடன் 3வது வரி பிரியமுள்ள காலபைரவர் என்பதுடன் 3வது வரி முடிவடைகிறது. காலபைரவ அஷ்டகம் 3வது ஸ்லோகம் 4வது வரி நான் முதலே சொல்லியிருக்கேன். 4வது வரி 8 ஸ்லோகங்களுக்கு ஒன்று தான். 4வதே சொல்கிறேன். காசிகாபுர ஆதிநாத கால பைரவம் பஜே. காசிகாபுர ஆதி 4வது தானா, நாத கால பைரவம் பா 4வது பானா, பைரவம் பஜே காசி மாநகரின் அதிபதியான கால பைரவரை பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடிவடைகிறது. ஸோ முதலேருந்து ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடலாம். சூல டங்க பாச தண்ட பாணிம் ஆதி காரணம் ஷியாம காயம் ஆதி தேவம் அக்ஷரம் நிராமயம் பீம விக்ரமம் பிரபும் விசித்திர தாண்டவ பிரியம் காசிகாபுர ஆதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு சொல்லி இந்த காலபைரவ அஷ்டகத்தின் 3வது ஸ்லோகம் முடிவடைகிறது. இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான விவரங்கள் கொடுத்துருக்கேன். தவிர முதல் 2 ஸ்லோகங்களின்
லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த முதல் 2 இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த 3வதிலிருந்து முதல் 2ஐயும் பார்க்கலாம். இதை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழும், நிறைய பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு நிறைய பெரியவர்கள் வேத விற்பனர்கள் சொல்ல கேள்விப்பட்டு இருக்கோம். இதை இதுவரை கேட்ட அன்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.